அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு AKECE சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் இன்டகிரேட்டர். ஸோ இன்டகிரேட்டர் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் டிஃபரன்ஷியேட்டர் சர்க்யூட்டுக்கான வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்டகிரேட்டர் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ இன்டகிரேட்டர் பற்றி பார்க்கலாம். ஸோ ஒரு ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் சர்க்யூட்டில் கெப்பாசிட்டரை யூஸ் பண்ணி நம்ம ஒரு டிசைன் பண்ணுறோம். ஸோ அந்த டிசைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட்டரு, இன்னொன்று இன்டகிரேட்டர். ஸோ ஒரு ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் சர்க்யூட்டில் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணி நம்ம இன்டகிரேட்டரை டிசைன் பண்ணுறோம். சரிங்களா? அதே மாதிரி வாட் இஸ் இன்டகிரேட்டர்? ஸோ அந்த பேரை வச்சு நீங்கள் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இன்டகிரேட்டர் இஸ் எ சர்க்யூட் which performs the mathematical operation of integration. ஸோ அப்போ இன்டகிரேட்டர் அப்படிங்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னா it will integrate the input signal. சரிங்களா? அப்போ இன்புட் சிக்னலை இன்டகிரேட் பண்ணியாச்சு. அப்போ நம்ம அவுட்புட்டில் என்ன கிடைக்கும்? இன்புட் சிக்னலை இன்டகிரேட் பண்ணி அது உங்களுக்கு அவுட்புட்டில் கிடைக்கும். அப்போ அவுட்புட் இஸ் தி இன்டகிரேஷன் ஆஃப் இன்புட் சிக்னல். சரிங்களா? அவ்வளோதான். ஸோ அப்போ ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் சர்க்யூட் with a capacitor is used to design integrator. அதே மாதிரி the integrator performs the mathematical operation of integration. Output signal is the integration of input signal. அவ்வளோதான். ஸோ இப்போ இதுக்கான சர்க்யூட்டை எப்படி நம்ம ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் வரைஞ்சிக்கோங்க. ஸோ ஒரு ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையரை ட்ரா பண்ணுங்கள். இன்வெர்ட்டிங் டெர்மினல், நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல். ஸோ நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ அந்த ரெசிஸ்டருக்கு பேர் என்னது? ஆர் காம்ப். காம்பன்சேஷன் ரெசிஸ்டர் தான் ஆர் காம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடைய வேல்யூ R1 அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். இப்போ நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் என்ன கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ் R1. ஃபீட்பேக் பாத்தில் ஒரு கெப்பாசிட்டர். ஃபீட்பேக் பாத்தில் கனெக்ட் பண்ணுறதுனால அந்த கெப்பாசிட்டருக்கான நேம் என்ன வைக்கிறோம் அப்படின்னா CF அப்படின்னு சொல்கிறோம். ஃபீட்பேக்கில் இருக்கிறதுனால CFன்னு போடுறோம். அவ்வளோதான். C1ன்னு கூட நீங்கள் எழுதலாம், தப்பு கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி இன்புட் சிக்னல் VI, அவுட்புட் சிக்னல் V0. ஸோ இந்த ஃபீட்பேக் ரெசிஸ்டரில் வரக்கூடிய கரண்ட் IF. இங்கே வரக்கூடிய கரண்ட் I1. இந்த நோடு நோடு N அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ டிஃபரன்ஷியேட்டர் சர்க்யூட்டுக்கும் இன்டகிரேட்டர் சர்க்யூட்டுக்கும் ஒரு கம்பேரிசன் பண்ணி பாருங்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கும். டிஃபரன்ஷியேட்டரில் இந்த இடத்துல கெப்பாசிட்டர் இருக்கும், ஃபீட்பேக்கில் ரெசிஸ்டர் இருக்கும். இன்டகிரேட்டரில் அப்படியே ரிவர்ஸாக இருக்கும். அதாவது ஃபீட்பேக்கில் ஒரு கெப்பாசிட்டரும் இன்புட் சைடில் ரெசிஸ்டன்ஸும் கனெக்ட் பண்ணியிருப்போம். அவ்வளோதான். ஸோ அந்த டிஃபரன்ஷியேட்டர் சர்க்யூட்டோட நீங்கள் கம்பேர் பண்ணி படிங்க. அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல் எங்கே கனெக்ட் ஆகிருக்கு? கிரவுண்டில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த நோடு கிரவுண்ட் பொட்டன்ஷியலில் இருக்கும். ஸோ இது கிரவுண்ட் பொட்டன்ஷியல்னால் நோடு என்னுமே என்னது கிரவுண்ட் பொட்டன்ஷியலில் தான் இருக்கும். அதாவது விர்ச்சுவல் கிரவுண்டாக இருக்கும். ஸோ விர்ச்சுவல் கிரவுண்ட்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ அப்போ நோடு N இஸ் அட் விர்ச்சுவல் கிரவுண்ட். அப்போ இங்கே இருக்க வோல்டேஜ் என்னது 0. ஸோ VN இஸ் ஈக்குவல் டு 0. என்ன ரீசனு? நோடு N இஸ் ஏ விர்ச்சுவல் கிரவுண்டு. இந்த டெர்மினல் கிரவுண்டாக இருந்தால் இது கிரவுண்டாக தான் இருக்கணும். ஸோ இங்கே 0 பொட்டன்ஷியல் அப்படின்னா இங்கேயும் 0 பொட்டன்ஷியலாக தான் இருக்கணும். அதுக்கு பேர் தான் விர்ச்சுவல் கிரவுண்டு. அதனால் VN, வோல்டேஜ் அட் நோடு N தான் VN. அதை 0ன்னு எடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த நோடு Nல என்னென்ன கரண்ட் வருது? I1 வருது. ஃபீட்பேக்கில் இருந்து IF கரண்ட் வருது. ஸோ எல்லாமே இங்கே மீட் ஆகுது. ஸோ இந்த பக்கம் அந்த கரண்ட் என்டர் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகாது. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நோ கரண்ட் வில் என்டர் தி input terminal. அப்போ sum of this current meeting at node N is equal to 0. I1 plus IF is equal to 0. At node N, I1 plus IF is equal to 0. I1 என்னது? VI minus VN divided by R1. 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 Vi minus Vn di
R1 ப்ளஸ் ஃபீட்பேக் கரண்ட்டு. இந்த பக்கம் என்ன வோல்டேஜ் இருக்குது? V0. இங்கிட்ட என்ன இருக்குது? Vn. ஸோ அப்போ ரைட் சைடு V0 இருக்குது, இங்கிட்டு Vn இருக்குது. ஆனால் நம்ம என்ன கனெக்ட் பண்ணியிருக்கோம்? இங்கே கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணால் எப்படி எழுதணும்? CF D இந்த வோல்டேஜ் V0 மைனஸ் Vn by dt. ஸோ CF D V0 minus Vn by dt அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். is equal to 0. ஸோ கெப்பாசிட்டர் வழியாக கரண்ட்டை எப்பயுமே நம்ம இந்த மாதிரி தான் டிஃபைன் பண்ணணும். கெப்பாசிட்டர் வேல்யூ இன்ட்டு D V0 minus Vn by dt. ஓகேவா? இப்போ Vn is equal to 0 அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து எந்த மாதிரி சிம்பிளிஃபை ஆகும்? since Vn is equal to 0, இந்த ஈக்குவேஷன் வந்து எந்த மாதிரி மாறும்? Vi by R1 plus CF D V0 by dt is equal to 0 அப்படின்னு மாறிடும். இப்போ இதிலிருந்து என்ன பண்ணுங்க? dV0 கண்டுபிடிங்க. ஸோ அப்போ இந்த டேர்ம் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிருங்க. கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? CF D V0 by dt is equal to minus 1 by R1 Vi. Vi by R1 தான் 1 by R1 இன்ட்டு விஐன்னு சொல்லிட்டு நம்ம எழுதுகிறோம். ஸோ இப்போ dV0 என்ன வரும்? dV0 is equal to இந்த CF இருக்குல்ல, கெப்பாசிட்டர் வேல்யூ, இது ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது இங்கே மல்டிப்ளிகேஷனாக இருக்கிறதுனால ரைட் சைடு போகும்போது டிவைடர் டேர்மாக மாறிடும். அப்போ 1 by R1 இது கீழே வந்துடுமா? CF இன்ட்டு VI. இங்கே டினாமினேட்டர் டேர்மில் dt இருக்குது, இது ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். VI இன்ட்டு dt. அப்போ dV0 is equal to minus 1 by R1 CF இன்ட்டு VI dt. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியல் டேர்ம் இருக்குது. ஸோ இப்போ இதை ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ இன்டெகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ் வி வில் கெட். ஸோ இப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் dV0 என்ன வரும்? V0 வந்துடும். dV0 இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா V0 அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். is equal to minus 1 by R1 CF integration of VI dt அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணுறீங்க? அவுட்புட் V0 is equal to minus 1 by R1 CF times integration of VI dt. அதாவது அவுட்புட் V0ங்கிறது integration of VI. output V0 is equal to integration of input signal VI. அதனால தான் இந்த சர்க்யூட்டுக்கு பேர் வந்து இன்டகிரேட்டர் சர்க்யூட். இங்கேயே மைனஸ் வருது உங்களுக்கு தெரியும். இன்புட் சிக்னலை நம்ம இன்வெர்ட்டிங் டெர்மினலில் கொடுத்துருக்கோம், அதனால் இங்கே மைனஸ் வருது. ஸோ இது வந்து என்னது? டியூ டு தி ரீசன் இன்புட் சிக்னல் VI is applied to inverting terminal, அதனால் உங்களுக்கு இந்த மைனஸ் வருது. ஸோ அந்த மைனஸுங்கிறது வந்து 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்டை இண்டிகேட் பண்ணுது. ஓகேவா? அதே மாதிரி இந்த R1 CF டேர்ம்ங்கிறது வந்து என்னென்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் தி டைம் கான்ஸ்டன்ட். ஓகேவா? அதே மாதிரி R காம்பன்சேஷன் இஸ் ஈக்குவல் டு R1. இது வந்து எதுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா டு எலிமினேட் தி எஃபெக்ட் ஆஃப் இன்புட் பயாஸ் கரண்ட். ஸோ இன்புட் பயாஸ் கரண்ட் அப்படிங்கிறது நீங்கள் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் கேரக்டரிஸ்டிக்ஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த இன்புட் பயாஸ் கரண்ட்னால் வரக்கூடிய எஃபெக்டை எலிமினேட் பண்ணுறதுக்கு தான் R comp is equal to R1 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இப்போ இதுக்கான அவுட்புட் சிக்னல் வந்து நம்ம வரையணும். இன்புட் அவுட்புட் சிக்னல் வந்து நம்ம வரையணும். ஸோ ரெண்டு சிக்னல் வந்து இங்கே நான் ட்ரா பண்ணியிருக்கிறேன். ஸோ இங்கே ரெட் கலரில் ட்ரா பண்ணியிருக்கிறது உங்கள் சைன் வேவ் ஃபார்ம். ஸோ ஒரு சைன் வேவ் ஃபார்மை இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா அவுட்புட்டில் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு கொசைன் வேவ் ஃபார்ம் கிடைக்கும். அந்த கொசைன் வேவ் ஃபார்ம் வந்து என்னது அப்படின்னா இன்வெர்டட் கொசைனாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இன்டெகிரேஷன் ஆஃப் சைன் இன்டெகிரேட் பண்ணால் அவுட்புட்டில் உங்களுக்கு கொசைன் சிக்னல் வந்து கிடைக்கும். அதோடைய சைன் வந்து என்ன ஆகுன்னா சேஞ்ச் ஆகி கிடைக்கும். அதனால தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் கொசைனாக உங்களுக்கு அவுட்புட்டில் கிடச்சிருக்கு. ஸோ பிளாக் கலரில் வரைஞ்சிருக்கிறது வந்து கொசைன் வேவ் ஃபார்ம். சைன் வேவ் ஃபார்ம்ங்கிறது வந்து 0ல் ஆரம்பிக்கும். கொசைன் வேவ் ஃபார்ம்ங்கிறது வந்து அதிலிருந்து 90 டிகிரி
தள்ளி ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து 90ல் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ரெண்டும் ஒரே சிக்னல் கிடையாது. சைன் வந்து 0ல் ஸ்டார்ட் ஆகுது, கொசைன் வந்து 90ல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சைன் கொடுத்தா அவுட்புட்டில் கொசைன் வந்து கிடைக்கும், இன்வெர்டட் கொசைனாக கிடைக்கும். அதே மாதிரி ஸ்கொயர் வேவ் ஃபார்ம் அதை வந்து இன்புட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரையாங்கிள் சிக்னல் வந்து கிடைக்கும். ஓகேவா? இவ்வளோ தான் இன்டகிரேட்டருக்கான கான்செப்ட். ஸோ ஒரு நோட்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒரே தடவை இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஆனால் எழுதி பார்த்து படிங்க. ஒரு நோட்டை எடுத்து பேனா எடுத்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போதே நோட்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு இந்த டாபிக் ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஏதாச்சும் டாபிக் உங்களுக்கு வீடியோவாக வேணும் அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.